மெதுவா மெதுவா ஓனா இருக்குங்க. சரிம்மா சரியா? எல்லாத்தையும் சீக்கிரம் இறங்கிரும். இல்ல எல்லாம் காஸ்ட்லியான பொருள். சரிம்மா. அப்பா கொடுத்து விட்டுருக்காரு. ஓகேவா? பொறுமையா இருக்குங்க. ஏம்மா அப்பா எதுக்குமா இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு? நம்மகிட்ட தான் எல்லாம் ஃபர்னிச்சர் இருக்க. இல்ல மாமா, கல்யாணத்தப்போ சீர்வரிசை எல்லாம் எதுவுமே கொடுத்து விடல, அதனாலதான். இவ்வளவு பாரு. சரிம்மா உங்க இஷ்டம். வாங்க 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 வீட்டை பாருங்க வாங்க. மெதுவா மெதுவா ஒவ்வொன்னா கொண்டு வரணும். சரிங்களா? சரிங்கம்மா. பார்த்து கொண்டு வாங்க. வாமா வா உள்ள வா. வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னப்பா வீடு பிடிச்சிருக்குதா? செம்மையா இருக்குப்பா வீடு. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குப்பா. பிடிச்சிருக்கு மாமா. ஒண்ணு இல்லடா, திடீர்னு ஏன் இந்த வீட்டுக்கு மாறினா அந்த வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா பாவம் நம்ம வீரையாவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு அவ்வளவு பாதிப்பான ஒண்ணு நான் ரொம்ப ஆடி போயிட்டேன்டா. நம்ம குருஜிகிட்ட போய் கேட்டேன் ஏன் எனக்கு இந்த மாதிரி சோதனை எல்லாம் வருதுன்னு. அவர் சொன்னாரு வீட்டை மாத்தி பாரு, ராசி மாறினாலும் மாறினாரு. நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள அந்த கல்பனா சம்பவம் நடந்து சுந்தரோட லைஃப் எஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்கு இத்தனை பெரிய நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. இதெல்லாம் தொடர்ந்து வரவே சரி குருஜி சொன்ன மாதிரி வீட்டை மாத்தி பார்ப்போம் தான் நம்ம பழைய வீட்டை வந்த விலைக்கு வித்துட்டு இந்த வீட்டை வந்த விலைக்கு வாங்கிட்டேன். அம்மா உங்களெல்லாம் கேட்காம இந்த முடிவு எடுத்துட்டேன்னு உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் வருத்தம் இல்லையா? என்னப்பா நீங்க வேற, நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா கரெக்டா தானே இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. சரி சரி போங்க, மாடியில ரூம் எல்லாம் இருக்கு பாருங்க. எந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே ரூம்ல செட்டில் ஆயிருங்க. வாங்க. என்ன இந்தாங்கப்பா. போ. சுந்தர், நாங்கெல்லாம் இந்த புது வீட்டு வந்திருக்கிறோம். அவங்க எல்லாம் மாடி எல்லாம் பார்க்க போயிருக்காங்க. நீ சீக்கிரம் வந்துடுறா. வா 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 சீக்கிரம் வா. இந்த ரூம் போலாமா? வாங்க வாங்க. என்னங்க? சொல்லுங்க. 2 ரூம் இருக்கு. இந்த 2 ரூம்ல எது எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் அதை நான் சொல்றேன். அதுக்கப்புறமா லக்கேஜ் எல்லாம் இங்க கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுங்க. சரியா? சரி. அதுக்கப்புறம் தான் ஷிஃப்ட் பண்ணணும். சரி. ஏங்க இந்த போட்டோவை யாருங்க இங்க மாட்டினது? அது தெரியலையே. சரி, இது எப்ப எடுத்த போட்டோ? அது நம்ம கடை திறப்பு விழா நடந்ததுல அப்ப எல்லாரும் குரூப்பா எடுத்த போட்டோ. இது வேற. அதனாலதான் கடையில ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. மேதாஜி இந்த ரூம் நல்லா இருக்குதுல்ல? இந்த ரூம் எத்துவோமா? பாலின்ல இருக்குதுங்க, போய் மாட்டோம். இருங்க. எதுக்காக இந்த போட்டோவை இங்கே மாட்டணும்? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த அன்லக்கி பர்சனை யார் கடத்திறப்பு விழாக்கு கூப்பிட்டது? இவன் முகத்தை பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது. என்ன பண்ற? அது என்னங்க என்னங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. மேதாஜி சரி, ரூம் பார்க்க போலாமா? போலாம். மேதாஜி 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 பாலினி செம்மையா இருக்குது. அப்படியே பச்சை பசேன்னு காத்துலாம் செம்மையா வருது. சூப்பரா இருக்குதுங்க. இந்த ரூம் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே இருங்க, நான் போய் நம்ம பொருளை எடுத்துட்டு. வாவ், என்னங்க என்னங்க, நான் நினைச்ச மாதிரியே இந்த ரூம் இருக்குங்க. நாம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் இந்த ரூம்ல தான் வைக்கணும். சரியா இருக்கும். நாம இங்கே இருந்துடலாங்க. நாம என்ன மத்தவங்க மாதிரி 2 பேண்ட் 2 ஷர்ட் 4 புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம். அவ்வளோ லக்கேஜ் இருக்கு. அனிதா, அண்ணனும் அண்ணியும் ஏற்கனவே இந்த ரூமை பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா அந்த ரூம் எடுத்துக்கலாம். வா. அட என்னங்க நீங்க சுத்த விவரம் இல்லாம இருக்கீங்க. மத்த ரூமை விட இந்த ரூம் தான் பெரிய ரூமா இருக்கு. இதுதான் நமக்கு சரியா இருக்கும். அவங்க என்ன நம்மள மாதிரி நிறைய திங்ஸா வச்சிருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கல்ல கீழே எவ்வளவு திங்ஸ் அனுப்பியிருக்காரு எங்க அப்பா. இந்த ரூம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்கள வேற ரூம் எடுத்துக்க சொல்லுங்க.
அது இல்லை அனிதா, அவங்களே இந்த ரூம் எடுத்துக்கிட்டுமே ப்ளீஸ். நான் சொல்கிறது கேளு. நட்ராஜ், அனி இந்த ரூமை நீங்களே எடுத்துக்கோங்க. எங்க வாங்க நம்ம அந்த ரூம் போலாம். சரிங்க, வரடா நீ வர்ற. ஹேய், என்ன நீ? அவங்களுக்கு தான் இந்த ரூம் பிடிச்சிருக்குல்ல? போய் லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. போங்க, என்ன நின்னுட்டு இருக்கீங்க? நல்லா தான் இருக்கு. ராஜி, என்ன நீங்க பொசுக்கு இந்த ரூம் வேணான்ட்டீங்க? அந்த ரூம் நமக்கு எதுக்குங்க? நம்ம இந்த ரூமை எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம புதுசா கல்யாணமானவங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்றீங்க? ஆமாமா, கரெக்ட் தான். இந்த ரூம் கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படி சின்னதா அப்படி கண்ண கச்சிதமா அப்படி இருக்குது. ரூம்னா அப்படித்தாங்க இருக்கணும். அந்த ரூம் நீங்க பப்பரமான அவ்வளவு பெருசா இருக்குது. சீரியஸா சொல்றேங்க, பயன்ட்டேன். பேய் ரூம் மாதிரி இது. பால்கனி கூட அப்படிலாம் பெருசா ஒண்ணும் இல்ல, சும்மா சொன்னேன். காத்துலாம் வருது, ஆனா பக்கத்து வீட்டுலாம் தெரியுது. இந்த ரூம் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடப்பாவீங்களா, இப்பதான் தரையில இருந்து பெட்டுக்கு ப்ரமோஷன் ஆன. பெட்டை தனித்தனியா போட்டு வச்சிருக்காங்களே. என்னது, பெட் தனித்தனியா போட்டிருக்காங்க? 2 பெட்டையும் ஒன்னா சேர்த்துடலாம்னு சொன்னா வேதாஜி நம்மள தப்பா நினைப்பாங்களா? 2ஐயும் சேர்த்து போட சொன்னா நம்மள தப்பா நினைப்பாரோ? பெட்டை ஒன்னா சேர்த்து வேதாஜி, பெட்டை ஒன்னா சேர்த்துடலாமா? ஓகே. இருங்க, பெட்ஷீட் நான் போடுறேன். நான் போடுறேன். கொடுங்க, நான் போடுறேன். நீங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இருங்க ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த பக்கம் கொடுங்க. ஏங்க இருங்க, எங்கங்க இது இல்லங்க, இந்த பக்கங்க. நீங்க விடுங்க, நான் போடுறேன்னு சொல்றேன். நீங்க விடுங்க. வாங்கப்பா, சாமான சீக்கிரம் கொண்டாங்க. டேய் நாகராஜா கொஞ்சம் வாடா சீக்கிரம். பஞ்சாயத்து போவா சீக்கிரம் வாமா. புதுசா வீடு மாத்திருக்கிறதா சொன்னா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம்பா. இல்லைன்னா வரமாட்டேன். ஏய், இது உன் வீடுடா. நீ வரதுக்கெல்லாம் காரணமே தேவையில்லை. எப்ப வேணா வரலாம் போகலாம். சந்தோஷம்பா. அங்கிள், வேதா எங்க? எல்லாம் மேல எல்லாம் ரூம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. நீ போமா, போய் பாரு. ஓகே அங்கிள். டேய் நாகராஜா, எதுவும் வேலைகளை செய்யணுமாப்பா? டேய் நீ வேணாம்டா, அதுக்கெல்லாம் ஆள் தான் இருக்காங்க. சரி. டேய் உன் ஃப்ரெண்ட் வந்துருவாடா. சரிப்பா. டேய் என்னப்பா பண்றீங்க? சீக்கிரம் கொண்டாங்க எல்லாத்தையும். இறக்கு. நாகராஜா, என்ன போர்வை பத்தி யாரோ உட்காந்துருக்காங்க? ஹலோ, யாருங்க அது? ஹலோ, கேக்குறல்ல? யோ, முகத்தை காட்டுங்க, பீதியா இருக்குல்ல? அடேய் மாப்பிள, நீதானாடா? டேய், ஏன்டா இப்படி போர்வையை பொத்திட்டு உட்காந்துருக்க? என்னடி யோசிச்சிட்டே இருக்க? வேதா, என்ன? எங்க அவரு? ஏய், என்னாச்சு உனக்கு? என்னடா ஆச்சு? குளிரு. அது மார்ச் மாசமா செமையா பனி பெய்து மச்சி. அதான் சில்லுன்னு இருக்குது. என்னது, மார்ச் மாசம் பனி பெய்யுதா? ஏண்டா, கங்கினி வெயில் ஈன்னு பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கு, நீ என்னடான்னா குளிருதுங்கிற? ஏண்டா, என்னதான்டா ஆச்சு உனக்கு? குளிருது மச்சி, குளிருது. சைலண்டா செம்மையா குளிருது. அடச்சி, போறா குளிருதா, கையில ஒரு வச்சு போச்சு. புமர்ற நீ. டேய், இப்ப போர்வை எடுக்கிறியா? ஏண்டா டேய், இவ்வளவு வேர்வை ஊத்தி இருக்குது, குளிருதுன்னு பச்சையா போய் சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? டேய், உன்னை தாண்டா கேக்குறேன், என்ன ஆச்சு?
அது எது ஆச்சுன்னா எங்க பாக்குறேன்? என்ன காலில் கோலம் போடுறான்? டைல்ஸை பேத்துருவோம் போல இருக்கே. வேதா, என்னடி ஆச்சு? அவரே நடன காலால கோலம் போட்டுட்டு இருக்காரு, நீ கையால கோலம் போட்டுட்டு இருக்க. கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படி என்னதாண்டி ஆச்சு? ஓ, அது சரி. ஒரே இடத்த பார்த்து ரியாக்ட் பண்றான். நிறுத்துங்க. எப்ப பாரு ஆனா உனா ஒரு பாட்டை போட்டுறாங்க. போத்திக்கிட்டு ஃபீல் பண்ணு. கல்பனா, கல்பனா, உங்க மாமனாரு நீங்க குடியிருந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற புது வீட்டுக்கு போயிட்டாராமே. ஏன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? எப்படி சொல்லுவாரு நீங்க பண்ண காரியத்துக்கு? ஐயோ, வந்துட்டாரப்பா பஞ்சாயத்து தலைவர். நாங்க பேசுறதுக்கு ஒரு வார்த்தையா உங்களுக்கு பதில் சொல்லனா உங்களுக்கு தூக்கம் வராதே. ஏய், உண்மையை தானடி சொல்றேன். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், வாய் மூடிட்டு கம்முன்னு உட்காருங்க. அந்த வீட்ல இருந்தா நடக்கிறதெல்லாம் கெட்டதாவே நடக்குதாம். அதான் வீட்டை மாத்திட்டாங்களாம். என்னடி சிரிக்கிற? வேற வீட்டுக்கு போனா மட்டும் எல்லாம் நல்ல விஷயமா நடந்துருமா? அதானே. அம்மா, என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புன அவங்கள சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். இப்பதாண்டி நீ என் பொண்ணு. ஏய், தப்பு பண்ணாதேன்னு அவளை கண்டிக்காம அவளை போய் பாராட்டிட்டு இருக்கிற. இத பார், இப்பவும் ஒன்றும் குடிமுடிக்கு போயிடல. நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோன்னு எல்லாரும் மொத்தமா போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறோம் சொல்லிட்டேன். கொஞ்சம் வாய போடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் காலில் விழுந்துருவேன்னு ஒரு ஆம்பளை மாதிரியே பேசுறீங்க. அடிமை புத்தி இன்னும் உங்களை விட்டு போல இல்ல? ஏய், அதுக்கு பேர் அடிமை புத்தி கிடையாது. உனக்கு ஈகோ இருக்கிறதால உனக்கு அப்படி தோணுது. தப்பு பண்ணிட்டோமே மன்னிப்பு கேட்கணுமேன்ற குற்ற உணர்வு அது. அதெல்லாம் எங்க உங்க 2 பேருக்கும் புரிய போகுது? எனக்கு ஒண்ணும் புரிய வேணாம், நீங்க ஒண்ணும் பேசவும் வேணாம். கொஞ்ச நேரம் வாய முடிட்டு சும்மா இருங்க. அப்பா, இனிமே என்னால யார்கிட்டயும் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அந்த மாதிரி இருந்ததுனாலதான் எல்லாரும் என்னை தூக்கி மிதிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். இப்ப நான் வேற கல்பனா. இங்க பாரு கல்பனா, உன் அம்மா பேச்சை கேட்டு மறுபடியும் தப்பான வழியில போவாத. ஒரு விஷயத்த நல்லா மண்டையில ஏத்திக்க. இது உன் வாழ்க்கை, இனிமே அதுதான் உன் குடும்பம். அந்த நல்ல வாழ்க்கையை கெட்டு போகாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படிதான்ப்பா நானும் நினைச்சு இவ்வளவு நாள் நல்லவளா இருந்தேன். ஆனா நல்லவளா இருந்த எனக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க? என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் பொய் சொல்லி ஏமாத்ததான் செஞ்சேன். ஆனா ஏன் செஞ்சேன்? ஒரு நிமிஷம் யோசிங்க. நான் அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தானே. ஆனா நான் அங்க இருக்கும்போது எல்லாரையும் ஏமாத்துறேங்கிற குற்ற உணர்வுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் படுற கஷ்டத்தை எல்லாம் கூட இருந்து பார்த்தது வேதவல்லி. எனக்கு அவ துரோகம் பண்ணுவா, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இத்தனை நாளா அவங்களெல்லாம் ஏமாத்துறோமேன்னு நினைச்சு கஷ்டப்பட்டது நான் தான். இன்னைக்கு எல்லாரும் அதை மறந்துட்டு நிம்மதியா இருக்காங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே. சில நேரத்துல கெட்டவளா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அமைதியா இருந்தா இங்க ஒண்ணுமே கிடைக்காது. சத்தம் போட்டாதான் இங்க எல்லாரும் மதிப்பாங்க. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டோட மொத்த ராஜ்யத்தையும் என் கையில எடுக்கிறேன். அப்புறம் இருக்கு எல்லாருக்கும். அப்படி சொல்றிய ராஜாத்தி, நீ நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நீ அசத்து.
உங்க அப்பா அனாவசியமா சாப்பாடெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காரு. இல்ல மாமா, இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாம் செட் ஆகி சமைக்க ஆரம்பிக்க எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு நாள் ஆகும்ல, அதனாலதான் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஹோட்டல்ல இருந்து வரவழைச்சிருக்கலாம் மாமா. எதுக்கு அனாவசியமா கொடுத்து அமைச்சிருக்காரு? என்ன மாமா, இதுல அவருக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? சாந்தி, சொல்லுங்கம்மா. எவ்வளவு நேரம் எடுத்து வச்சிட்டு இருப்ப? சாப்பிடறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. வாங்கடா வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டா அப்புறம் வேற யார் பரிமாறுறதா? ஏய், ம்? அதான் சாந்தி பரிமாறத்துக்கு இருக்காங்கல்ல. ஏங்க, அவ ஒருத்தி மட்டும் எப்படிங்க இத்தனை பேருக்கு பரிமாற முடியும்? டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாம மாமா வேற சீக்கிரம் சாப்பிட்டு டேப்லெட் போடணும். நான் பரிமாறுறேன். கொடுங்க சாந்தி. இது ஒரு நிமிஷமா. என்னங்கம்மா. ஐயோ, என்னது இது? சிக்கனா? என்னது? பிரியாணி மாமா. சிக்கன் பிரியாணியா? ஐயோ, ஏண்டா? இல்லப்பா, அது கவுச்சி நீங்க நான் சாப்பிட மாட்டேன். வெள்ளிக்கிழமை விரதம். தொழில் நல்லா வரணுன்றதுக்காக கருமாரி அம்மன் கிட்ட நானும் வேதாஜியும் வேண்டி நிற்கிறோம். அப்படியா? இல்ல? ஆமா ஆமா மாமா. அம்மா சாந்தி, ஐயா, ஏதாவது சைவ சாப்பாடு இருக்கா பாரு. ஐயா எதுவும் இல்லைங்கய்யா. அடடா, இப்ப என்ன பண்றது? விரதமாச்சே, நான்வெஜ் சாப்பிட மாட்டானே. அது ஒன்றும் இல்லைப்பா, சாப்பிட மாட்டேன். நீங்களாம் தான் பிரியாணி சாப்பிடுங்க. நானும் வேதாஜியும் காத்தோட்டமா அப்படியே வெளியே போய் சைவ ஹோட்டலில் சைவம் சாப்பிட்டு வரோம். அப்படிங்கிறியா? அது ஏன்னா அது நைட்டு சாப்பிடணும்னு வச்சுங்களேன், எனக்கு தூங்க வராது. நைட்டு சாப்பிடலாம், உடம்பு நல்லது கிடையாது. அதனால போயிட்டு வந்துடுறோம். அதுவும் சரிதான். ஓ, நீங்கள் கொடுங்க. ஹலோ, அவங்களுக்கு வைங்க. டே, நைட் டைம்டா, ஜாகிரதையா ஓட்டு. ஓகேப்பா ஓகேப்பா. தப்பிச்சு போடுறாடி. இரு இரு, எப்படி இன்னொரு விஷயத்துல நீ மாட்டாமலா போயிடுவேன். சார் பில்லு. வேற சொல்லட்டுமா? ஐயோ, இதே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. டேஸ்ட் செம்மையா இருக்குதுல்ல, அதனால இங்க வந்தோம். கடை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் செம்மையா இருக்கும். சேஞ்ச் வச்சுக்கோமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூவா? என்னத்துக்கு? இல்ல, வெளியில சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஆக்சுவலா ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருந்தது, அதுல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்யூ. எதுக்கு சிரிக்கிறீங்க? சரி, அவன் என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கலாமா தேங்க்ஸ் சொல்லுவீங்க? பாருங்க, நீங்க எப்ப நினைப்பீங்க, எப்படி நினைப்பீங்க, எதுக்கு நினைப்பீங்க, எப்ப அழுவீங்க, எப்ப சிரிப்பீங்க, எப்ப முறைப்பீங்க, எப்ப கோவப்படுவீங்க, யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது, எதுக்கு பிடிக்கும் எதுக்கு பிடிக்காது, எல்லாமே எனக்கு அப்படி 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 தெரியும். அப்படியா? என்ன அப்படியா? மனசுக்கு பிடிச்சவங்களை பத்தி புரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் என்னங்க இருக்கு? அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னது நம்பிக்கை இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு ஒரு கடைக்கு துணி எடுக்க போனமே, அப்போ ஒரு பையன் கேள்வி கேட்டானே காம்படிஷன் வச்சு. அப்ப அவன் கேட்ட எல்லா கேள்வி நான் தான் டான் கரெக்டா பதில் சொன்னேன். உங்களை பத்தி நான் கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிறேன்னா அவன் கேட்ட கேள்விலாம் என்னால கரெக்டா பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஐ நோ எவ்ரி டீடைல் அபவுட் யூங்க. உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் நான். அப்படியா? எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் சொல்றேன்? எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. பாரா, மறுபடியும் அத்தையா சொல்லுங்கிறீங்க. எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களால சொல்ல முடியாது.
அதையே நீங்க சொல்றீங்க, அதையே நீங்க சொல்றீங்க, அதையே நீங்க சொல்றீங்க. அத நான் தான் சொன்னோம். எனக்கு தெரியும், என்னால முடியும். முடியாது முடியும், முடியாது முடியும். முடியாதுன்னு தான் நான் சொல்றேன்ல. முடியாது. நான் தான் சொல்றேன்ல. சீரியஸா சொல்றேன். எனக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். சரி விடுங்க, வேற ஏதாவது பேசலாம். அதெல்லாம் விட முடியாது. இன்னத்துக்கு ஒண்ணும் எனக்கு தெரியும். அப்புறம் நீ சும்மா விடுன்றீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அப்படியா? ஆமா. சரி, அப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்னதா டெஸ்ட் வைக்கிறேன். ஓகேயா? அதானே பார்த்தேன். இன்னும் டெஸ்ட் வரலையேன்னு. ஒரு டெஸ்ட் இல்ல, 2-3 டெஸ்ட் கூட வச்சுக்கோங்க. வேண்டாம், இப்போதைக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அதுல முதல்ல நீங்க பாஸ் பண்றீங்களான்னு பாப்போம். ம்? ஓகே, வாட் இஸ் டெஸ்ட் சொல்லுங்க. இருங்க. இன்னும் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப சாப்பிட்றதுக்கு கேக் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கீங்க. சாப்பிடறதுக்கு இல்ல, ஆ. இதான் டெஸ்டே. இதான் டெஸ்டா? இதுல இவ்ளோ கேக் இருக்குல்ல, தெரியுது. இதுல ஒரு கேக் எனக்கு பிடிச்ச கேக். அது எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சப்பா மேட்டர். டக்குன்னு சொல்லிடுவேன். ஆஹா, என்ன இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டாரு? உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருவாரோ? ஐயோ, ஓவரா ஃபிலிம் கட்டி மாட்டிக்கிட்டு போடுறதே. அவனுக்கு எந்த கேட்க பிடிக்குன்னு தெரியலையே. ஐயோ, உங்களுக்கு எந்த கேட்க பிடிக்கும்னு தெரியலையே. கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ்.